சில நேரம் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்குது, ஆனால் நம்ம போகிறது தவறான இடங்களில். இந்த தொழுநோயாளர் நாமன் என்பவர் என்ன பண்ணுறாரு, அப்போ அவருக்கு என்ன இருக்குது, தொழுநோய் இருக்குது. அப்போ அந்த சிறுமி என்ன சொல்லுவாங்க, அந்த தொழுநோய் இருக்கிற நாமன்ட்ட யார்கிட்ட போக சொல்லுவாங்க, இறைவாக்கினர்கிட்ட போக சொல்லுவாங்க. ஆனால் அவர் யார்கிட்ட போவார், அவர் அரசர்கிட்ட போவார். இப்போ அவருக்கு என்ன அவருடைய சிந்தனைனா, எனக்கு தொழுநோயிலிருந்து சுகம் கிடைக்கணும். ஆனால் அந்த சிறுமி சொல்லுவாங்க, நீங்கள் இறைவாக்கினர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இந்த நாமன் என்பவர் அவர் பெரிய படை வீரர், அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் அரசர்கிட்ட போவார். அரசர்கிட்ட போனால் அவருக்கு சுகம் கிடைக்காது. எப்போ இறைவாக்கினர்கிட்ட வராரோ அப்போ அவருக்கு சுகம் கிடைக்குது. இப்போ சில நேரம் நம்முடைய எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்ம போகிற இடம், போகிற நபர் தவறானவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த நாமன் தவறான இடத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்போ சரியான நாமத்தை உச்சரிக்கணும், சரியான இடத்துக்கு நீங்கள் போகணும். போகும் பொழுது மட்டுமே ஆண்டவர் நம்மளை அந்த ஒரு நோய் நொடியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். அருமையான எடுத்துக்காட்டு திருத்தூதர் பணிகள் நூல் 3ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். திருத்தூதர் பணிகள் 3:5. அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். யார் அவர்? கடவுளா? ஊனமுற்றவர், ஒரே முடக்குவாதமுற்றவர். ஓகே, 6வது வசனம். என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை. என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொடுப்பீங்க? காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுப்பீங்களா? ஃபாதர், நாங்களும் பேதுரு மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்தில் வச்சுக்கோங்க, இயேசுனுடைய நாமத்தை வச்சுக்கோங்க, இயேசுனுடைய நாமத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட என்ன இருந்துச்சு? வெள்ளி இல்லை, தங்கம் இல்லை. இப்போ நம்மள்ட்ட இருக்கா தங்கம்லாம்? வெள்ளி இருக்கா? பேதுருக்கிட்ட வெள்ளியோ தங்கமோ காசோ பணமோ இல்லை. அவர்கிட்ட இருந்தது இயேசுனுடைய நாமம், இயேசுனுடைய பெயர். அதான் அவர் சொல்றாரு, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று கூறினார். உடனே அவருக்கு என்ன ஆகுது, எழுந்து நடக்கிறார். அவருடைய முடக்குவாதம், அவருடைய நோய் நொடி எல்லாம் அப்பொழுதே அகன்றது. அப்போ பேதுரு சரியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஏன்னா அந்த வார்த்தை அவரிடம் இருந்துச்சு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நாவில், என்னுடைய சிந்தனையில் இயேசு என்ற நாமம் இருக்குதா?